ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா புளிச்ச கீரை இறால். இது ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ். இது நாங்கள் ரொய்யல கொங்குரான்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி ரெசிபி அண்ட் க்யூக்காகவும் பண்ணிடலாம். இவ்வளோ சிம்பிள் ரெசிபியை ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டா பத்தாது, மறுபடியும் மறுபடியும் பண்ணி சாப்பிடணும்னு தோன்ற ரெசிபி இது. அண்ட் இனி லேட் எதுக்கு, ப்ராசஸ் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் சுடானதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி ஃப்ரை ஆயிடுச்சிங்களா, அப்புறம் நம்ம புளிச்ச கீரை இருக்குங்களா, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதுவும் ஃப்ரை பண்ணிக்கணும். கீரை பச்சையாக இருக்கும்போது ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் மிதக்கிற வரைக்கும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஆயிலெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்களா, ஆயில் இல்லாமல் கீரையை ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். அதனால கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். கீரை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா இப்படி ஃப்ரை ஆகிடுச்சு, அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கணும். அப்புறம் பிரியாணி லீஃப் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன்ஸு நல்லா இப்படி கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி கூட கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் முன்னாடியே. தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சையாக இருக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகே, ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கணும், தேவையான அளவு. மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். க்ளீன் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கூட போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு ப்ரான்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டு அப்படியே ப்ரான்ஸ் கொஞ்சம் பாயில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மறுபடியும் மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கீரையை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பாயில் ஆகணும் ப்ரான்ஸு. நெக்ஸ்ட் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரையை, அது நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு தேவைப்பட்ட சால்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். இப்போது அது ப்ரான்ஸ்க்கு அந்த கீரையில் இருக்கிற புளிப்பு, அப்புறம் நம்ம மசாலா இருக்கோம்ல, அதெல்லாமே இப்போ அந்த ப்ரான்ஸ்க்கு நல்லா ஆட் ஆகும். அது இப்போ இன்னும் டேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சோண்டு பாயில் பண்ணி வைக்கணும். இப்படி பாயில் பண்ணுற வரைக்கும் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், புளிச்ச கீரை இறால் ரெடி. இது சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.